ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஷின்சான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னடா வேறு ஏதாச்சும் பார்க்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, இன்றைக்கி ஒரு ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இடி இடிக்குது, மழை பெய்யுது, ஒரு பாலடைஞ்ச ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொடி பசங்க, கண்ணெலாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது. எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுறான் போல். கூடவே இந்த ஆக்ஷன் காமெண்ட் கூட ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கோம்ல, அது வேறு இருக்குது. பச்சையாக தெரியுது நம்ம தலைவன் டிவியில் ஆக்ஷன் காமெண்ட் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ஸோ கதைக்குள்ளே ஒரு கதை போயிட்டுருக்கு. சரி, அந்த ஆக்ஷன் காமெண்ட் சீரீஸில் என்ன ஆகுதுன்னா, ஒரு டீச்சர் இருக்குது. அந்த டீச்சரும் அந்த பசங்க கிட்ட, இங்கே பாருங்கள் பசங்களா, இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமான 3 விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறேன். எல்லாருமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை முறை ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அத்தனை முறை சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட்டு லேட்டாக தான் தூங்கணும், காலையில் லேட்டாக தான் எழுந்துக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் டிசிப்ளினாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மோசமான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. எப்பவும் போல் இந்த ஆக்ஷன் காமெண்டில் இந்த வந்துட்டான்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணுவார். டஸ்டர் மண்டை மேலேயே விழும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சது இந்த டீச்சர் தான். பிளான் பண்ணி உன்னை அவமானப்படுத்தியிருக்காண்ட ஆக்ஷன் காமெண்ட். அந்த டீச்சருக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு வேறு. நம்ம ஆக்ஷன் காமெண்ட் என்ன சொல்வார், நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு, பசங்களை நீ தப்பான வழியில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த டீச்சருக்கு கூட சண்டையாக போட, அந்த டீச்சரும் அவர் கூட சண்டை போட, மாறி சண்டை போட்டுட்ருப்பாங்க. கடைசியில் அந்த டீச்சரும் என்னன்னா உன்னால் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு டப்புன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. இப்போ பசங்களும் அந்த டீச்சரோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. உடனே இந்த பசங்களும் ஆக்ஷன் காமெண்டை பார்த்துட்டு, ஐயா சாமி நீ எங்களை காப்பாற்றிட்டேன்ட்டு ஒன்று புகழ ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இந்த ஆக்ஷன் காமெண்டும், இங்கே பாருங்கள் பசங்களா, அந்த டீச்சர் உங்களுக்கு நிறைய தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்தா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதே மாதிரி நைட்டு சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். இதுதான் குட் ஹேபிட்ஸ். இதை ஃபாலோ பண்ணுவேன்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்ல, நம்ம தலைவனும் வீட்டில் இருந்துக்கிட்டு டிவியில் போயிட்டு ப்ராமிஸ் பண்ணுவான். இப்போ ப்ராமிஸ் பண்ண அடுத்த செகண்டே ஆக்ஷன் காமெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொன்னார். சரி, இந்த சாக்கோபி இப்பயே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு முதல் கடமை முடிஞ்சதுன்னுவானா. இப்போ வீட்டு காலிங் பிள்ளை யாரோ தட்டுவாங்க. போய் பார்த்தா எனக்கோ தலைவனுக்கு ஒரே குஷி. இப்போ எனக்கு அக்காவும், ஷின்சான் உனக்காக ஆசாசியாக நானே குக்கீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ட்டு சொல்ல, நம்ம தலைவனும் எல்லாம் எனக்கு தான் சொல்லி புரிச்சு போவான். அப்புறம் தான் அவன் மைண்டுக்குள்ளே ஆக்ஷன் காமெண்ட் வருவார். என்ன சொல்லுவார்னா, ஏன்பா ஷின்சானே, ஒரு பாக்கெட் சாக்கோப்பியை ஒரே வாயில் கொட்டிக்கிட்டியே, ஒரு நாளைக்கு ஒரு முறை தானே ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு சொன்னேன், உன்னோட கோட்டா இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுன்ட்டு சொல்ல, இப்போ டப்புன்னு அவனோட மைண்டில் அந்த லேடி டீச்சர் வந்துட்டு அந்த ஆக்ஷன் காமெண்ட் கிடக்கிற மண்டக்குள்ளாறு பிடிச்சவன். அவன் கண்டதை பேசுவான். ஷின்சான் உன் வாயி உன் வயிறு, நீ சாப்பிட்றான்ட்டு அந்த லேடி டீச்சர் சொல்ல, நம்ம ஆக்ஷன் காமெண்டும் வேண்டாம் ஷின்சான் வேணவே வேணான்னுவார். இப்போ டப்புன்னு நினைப்பாக்க இமேஜினேஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த ஆக்ஷன் காமெண்ட் உன்னை வேணாம் தான் சொல்லுவான். ஆனால் நான் உனக்காக ஆசையாக பண்ணி கொண்டு வந்த ஷின்சான், எனக்காக நீ சாப்பிட மாட்டியான்னு சொல்லிட்டு இவங்க எமோஷனாக பேச, அந்த டீச்சரில் அதான் அந்த பொண்ணு அவ்வளோ சொல்லுது, கல் நெஞ்சக்காரனாடா நீ, அந்த குக்கீஸை வாங்கி தான் சாப்பிடுன்ட்டு சொல்ல, ஆக்ஷன் காமெண்டில் கல் நெஞ்சக்காரனாவே இருடா ஷின்சான், சாப்பிடாதுன்னு எனக்கும் அக்கால சாப்பிடுடா நீன்னுவாங்க. டீச்சரில் அந்த பொண்ணு சொல்லுதுல சாப்பிட்டு தான் தொலையன்றான்ட்டு சொல்ல, ஆக்ஷன் காமெண்ட் சாப்பிடாதுன்னு சொல்ல, இப்போ மிக்ஸி சாப்பிட்டுட்டு ஆடடா நல்லா இருக்கேன்னுவாங்க. நம்ம தலைவனு இமேஜினேஷனை கலைச்சிட்டு அப்படியே பார்ப்பான். எனக்கு அக்கா ஆசையாக ஷின்சான் கூட்டலான்னு வந்துட்டு காட்டுறா ஷின்சான்னு சொல்ல, நம்ம ஷின்சான் அழகாக காட்டுவானா, குக்கீஸ் சாப்பிட்டு முடிச்சிடுவான். இப்போ டப்புன்னு இமேஜினேஷனுக்குள்ளே ஆக்ஷன் காமெண்ட் திரும்பவும் வந்துட்டு, படித்து சொன்னேன்டா ஷின்சான் வேண்டான்ட்டு, பேச்சை கேட்காம போயிட்டியடான்னு சொல்ல, நம்ம எனக்கு அக்காவும் அவன் கிடக்கிறான் லூசு பையன், நீ இன்னொரு சாப்பிட்றா ஷின்சான்னு சொல்ல, நம்ம ஆக்ஷன் காமெண்டும் இதுக்கு நான் ஒரு போதும் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கோல உன்னை யாரா ஒத்துக்க சொன்னா. இப்போ ஷின்சானுக்கு லவ்னா என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க லவ் பீம்னு ஒன்று விடுவாங்க. ஆக்ஷன் காமெண்ட் அதை தடுக்கிறதுக்காக ஆக்ஷன் பீம்னு ஒன்று விடுவார். நடுவில் ஷின்சான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அடுத்து இப்போ மறுபடியும் நம்ம மிக்ஸியும் எனக்கோ பிஸ்கெட் சூப்பராக இருக்கு, இதோட ரெசிபி கிடைக்குமான்னு கேட்க, நம்ம ஷின்சான் இமேஜினேஷனை கலைச்சிருவான். எனக்கும் அக்காவும் இதுதான் ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியை சொல்லிவிட்டு, சரி நான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷின்சான் வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க. அடுத்து நம்ம தலைவனும் பாய் தலகணி எல்லாத்தையும் பக்காவாக போட்டு படுப்பானா. இதை பார்த்த மிக்ஸியும் ஆடடா என்ன ஒரு அதிசயம், என்ன குழந்தை சீக்கிரம் படுக்குதுன்னு கேட்பாங்க. நம்ம ஷின்சானும் நான் ஆக்ஷன் காமெடிக்கு சீக்கிரமாக தூங்கிட்டு வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எதையாச்சும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு தூங்க பாரான்வானா. மிக்ஸியில் இப்போயாச்சும் கார்ட்டூனை பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ மிக்ஸிக்கு ஒரு ஃபோன் வரும். வேறு யாரும் இல்லை, நினைக்கோ தான். இப்போ நினைக்கவும், மிக்ஸி நான் தெரியாமல் மறந்தாப்போல் உங்கள் வீட்டிலே என்னோடய டேப்லெட்டை மறந்து வச்சிட்டேன்,
திருப்பி நான் அதை வந்து எடுத்துக்கிறேன், லேட் நைட்டில் உங்களை தொல்லை பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்ட்டு சொல்ல மிக்சியும் நோ இஷ்யூஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னுவாங்க. அடுத்து நம்ம மிக்சியும் ஹரியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மிக்சி சொல்லுவாங்க, எனக்கும் மறந்தா போல் ஃபோனை விட்டு போயிட்டாலாம், வந்து இப்போ எடுத்துக்க போகிறான்ட்டு. உடனே நம்ம ஷின்சான் ஏந்து வந்துட்டு நினைக்கோவா வராங்கன்னு கேட்பானா. உடனே மிக்சியில், தம்பி நீ தூங்க போகிறன்னு தானே போனேன், நீ இப்போ எதுக்கு ஏந்து வந்த, போய் தூங்குன்னு சொல்ல நம்ம ஷின்சானும் நினைக்கோ வரும்போது எப்படி எனக்கு தூக்கம் வரும்வானா. உடனே மிக்சியில் படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தால் எல்லாம் வரும், போய் படுறான்னு சொல்லிட்டு ஷின்சானை படுக்க வச்சுட்டு இந்த பூச்சி கத்துற வீடியோவை பாரு நல்லா தூக்கம் வரும்ன்ட்டு சொல்ல நம்ம ஷின்சானும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுவான். இப்போ நம்ம ஆக்ஷன் காமினும் ஷின்சான் கனவுல வந்துட்டு ஒரு ப்ராமிஸை நீ காலையில் பிரேக் பண்ணியிருந்தாலும் இப்போ நீ சீக்கிரமாக தூங்கி என்னோட சிசின்றதை நிரூபிச்சுட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பார். இப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். எனக்கும் வந்துட்டு இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிச்சிடுங்க, என் ஃபோனை கொடுக்குறீங்களான்னு கேட்க ஹாரியும் மிக்சியும் என்னங்க இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க வருவாங்களா. நம்ம தலைமை ஏந்து வந்துட்டு எனக்கும் நீங்கள் வந்துட்டீங்களான்மா. எனக்கு அக்காவும் அடக்கடவுளே ஷின்சான் நான் உன்னை எழுப்பிட்டேனான்னு கேட்பாங்க. இப்போ ஷின்சான் இமேஜினேஷனுக்குள்ளே திருப்பி வில்லி வந்துட்டு டி ஆக்ஷன் கேபின் முட்டா பையலே, இந்த பையன் பத்தியா இன்னும் தூங்கவே இல்லை ஏன்ட்டான், கடைசியில் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்ருப்பா. இப்போ ஆக்ஷன் கேபின் இமேஜினேஷனுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் பொறுமா, ஷின்சான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா மாதிரியே சீக்கிரமாக தூங்கிட்டான், தூங்கிட்டு உடனே ஏன்ட்டான், அப்போ சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் ஏன்ட்டான், அதுதானே கணக்குன்ட்டு சொல்ல வில்லியும் என்ன நான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஆட்டுவாளா. அப்போ மந்திரக்கோள் கீழே விழுந்து உடஞ்சிரும். உடனே இப்போ இமேஜினேஷனுக்குள்ளே நினைக்கோக்க வந்துடுவாங்க. நம்ம ஆக்ஷன் காமினும் ஓஹோ அந்த மந்திரக்கோளை வச்சு தான் ஷின்சானை நீ கண்ட்ரோல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கோக்கா கிட்ட ஆக்ஷன் காமி எழுப்பு கேட்பாரு, 2 பேர் சேர்ந்து வில்லி அடிக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ நினைக்கோக்காவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வில்லியை நோக்கி லவ் பீமை விட நம்ம ஆக்ஷன் காமின் ஆக்ஷன் பீமை விட 2 பீமும் வில்லி மேலே பட்டு வில்லி பல்லி மாதிரி சதறி போயிடுவா. அடுத்து நம்ம ஷின்சானும் என்னையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமினோட வெற்றிக்குரிய போட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. எனக்கும் அக்கா ஹாரி மிக்சி எல்லோரும் ஷின்சானை பார்த்து நம்ம ஷின்சான் நேரம் தூங்கி வந்து சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த வீடியோ முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருப்பா நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வாட்டா பாய்.